அழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். அன்பினடைய அருளில் வளர சேருங்கள். பாருங்கள், கூடுங்கள், அன்பினடைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் வளர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஆரோக்கிய அணியுடைய பக்தர்களே, இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவருடைய வல்லமையான கரத்திலே ஒப்புக்கொடுத்து செபிப்போம். இன்று தாய் திருச்சபையானது அன்னை கன்னிமரியாள் எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வை மாபெரும் விழாவாக கொண்டாடி மகிழ்கிறது. 6 மாதம் கர்ப்பமாக இருந்த வயதான எலிசபெத்துக்கு உதவி செய்வதற்காக அவர் சென்றார், அவருக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். நாமும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை கடவுள் நம் அனைவருக்கும் தரும்படியாய் இந்த திருப்பலியிலே உருக்கமாக செபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். இயல் 3 இறைவாக்கியங்கள் 14 முதல் 18 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உன் துன்பங்களை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். 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 ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேரு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அற்புதமான இறை சிந்தனை தரும் செய்தி. நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற அருமையான சிந்தனை தரும் செய்தியை இன்றைய நாளிலே நமக்கு தருகிறார். நல்லது செய்தால் நல்லது நடக்கும். ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நல்லது செய்யும்போது எப்படியோ நல்ல விஷயங்கள் வழியாக நமக்கும் நன்மை வந்து சேரும். நல்ல குணங்களும் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடியது. நல்ல குணங்களும்
ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது செய்து நல்லதே நடக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் அதிகாரம் 4 இறைவசனம் 7 பார்த்தோம் என்றால் கடவுள் ஒரு அருமையான செய்தியை சொல்வதாக பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, காயினை பார்த்து சொல்லுகிறார், நீ நல்லது செய்தால் நீ உயர்வடைவாய் அல்லவா. இந்த நற்செய்தியில பார்க்கிறோம், அன்னை கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக மலையில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று பார்க்கிறோம். எலிசபெத் அம்மா 6 மாத கர்ப்பமாக இருக்கிறாங்க. வயதானவங்க. உடல் அளவிலும் சரி, ஆன்மீக அளவிலும் சரி, மனதளவிலும் அவருக்கு ஒரு உதவி செய்ய ஒருவர் தேவைப்பட்டார். எனவே தான் மாதா விரைந்து போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அங்கே போய் எலிசபெத் அம்மாளை வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தை மகிழ்ச்சியால் அக்களித்தது, துள்ளியது அப்படின்னு சொல்லி வேத வசனம் என்று சொல்லுகிறது. எலிசபெத் மாதாவை பார்த்து சொல்றாங்க, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையும் ஆசி பெற்றதே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அவங்க ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்களை, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களை காப்பாற்றுவது கடவுளுடைய பொறுப்பு, காப்பாற்றுவது கடவுளுடைய கடமை. இன்னைக்கு கூட பார்க்கிறோம், கொரோனா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம். ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த டாக்டர்ஸ், இந்த நர்சஸ் கொரோனா வந்தவர்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் கூடவே இருக்கிறார்கள். ஆனால் கூடவே இருந்து பணி செய்கிறார்கள். அவர்களை யார் காப்பாற்றுவது? அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஆண்டவர் தான் பாதுகாப்பு. கடவுள் தான் அவர்களை பாதுகாக்கிறார். அன்னை தெரசால் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி செய்தார். அவர்கள் கூடவே இருந்தார். ஆனால் அவர்களுக்கு தொழுநோய் வரவில்லை. காரணம் என்ன? யோசிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்களை, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களை காப்பாற்றுவதும் அவர்களை பாதுகாப்பதும் கடவுளுடைய பொறுப்பும் கடவுளுடைய கடமையுமாக இருப்பதால் கடவுளே அவர்களை பாதுகாக்கிறார். கடவுளே அவர்களை பத்திரமாக வழிநடத்துகிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த உலகத்தில் யார் நல்லவன், இந்த உலகத்தில் யார் கெட்டவன் அப்படின்னு புத்தட்ட போய் ஒருத்தன் கேட்டான். பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறர் மீது அக்கறை இல்லாதவன் கெட்டவன். அருமையான பதில சொன்னார். பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறர் மீது அக்கறை இல்லாதவன் இந்த உலகத்திலே கெட்டவன் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கானான் ஒரு திருமண விழா, மாதா போயிருக்கிறாங்க, இயேசு போயிருக்கிறாரு. அந்த திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்க வேண்டும். திராட்சை ரசம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த வீட்டிற்கு அவமானம், கேவலம். ரசம் தீர்ந்து போய்விட்டு, திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது, கொடுப்பதற்கு திராட்சை ரசம் இல்லை. மாதா தான் முதல்ல கண்டுபிடிச்சான். அங்க ஆண்டவர் இயேசுட்ட ஒரு சிம்பிள் பிரேயர் சொன்னாங்க மாதா. என்ன? they have no wine. ரசம் தீர்ந்து போய்விட்டது. நாம் கேட்கிறதுக்கு முன்பாகவே நம்முடைய தேவைகள் என்ன என்று அவர் தெரிந்திருக்கிறார். நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசவும், நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக அவர் ஆண்டவனை கேட்டு பெற்றுத்தரவராகவும் காத்து கொண்டே இருக்கக்கூடியவர். மாதாட்ட நிறைய பண்புகள், சிறப்பான பண்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அத்தனை சிறப்பான பண்புகள் இருந்தாலும் மாதாவிடம் இருந்த இந்த பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? சிறப்பான பண்பு, இந்த பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? the concern for others. the concern for others.
பிறர் மீது உள்ள அக்கறை, அதான் ஒரு சிறப்பான பண்பாக மாதாவிடம் பார்க்கக்கூடிய பண்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த உலக தாய்மார்கள் எல்லாம் பார்க்கின்ற போது மாதா ஒருபடி மேலே போய், இந்த உலக தாய்மார்களை விட ஒருபடி மேலே போய் நின்று இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் பார்க்கிறார், எல்லாரையும் அரவணைக்கிறார், எல்லாருடைய தேவைகளுக்காகவும் தன் மகனிடம் பரிந்து பேசுகிறார், உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் கடவுள் அவரை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டினார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்நாள் முழுவதும் நல்லதையே செய்தார். அதனால் அன்னை கன்னிமரியாளுக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்தது. நாமும் நல்லது செய்வோம், நல்லதே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். இருப்பதை கொடுப்பது ஈடில்லா காணிக்கை, எம்மையே கொடுப்பது முடிவில்லா காணிக்கை, எங்கள் முதல்வனே காணிக்கை. இருப்பதை கொடுப்பது ஈடில்லா காணிக்கை, எம்மையே கொடுப்பது முடிவில்லா காணிக்கை, எங்கள் முதல்வனே காணிக்கை. இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குவதற்காக மனிதனாக பிறந்த ஆண்டவர். இந்த நாளில் தரக்கூடிய ஆசீர்வாதமான இந்த திருவிருந்தை பெறுவதற்காக வந்திருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஏறலும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்திப்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறை